அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேர்தல் நல்லா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏடிஎம்கேல பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு சின்ன மன வருத்தமாக ஏற்பட்டிருக்கு. பெரிய அளவில் இல்லைனாலும் சின்ன அளவில் ஒன்று ஏற்பட்டிருக்கு. அது என்னங்கிறதையும் சொல்கிறேன். திமுகவில் நான் சொல்ல வேண்டியது உங்களுக்கே தெரியும், தினமும் பிரச்சனை தான். பிரச்சனை இல்லாத நாளே கிடையாது. அது மானங்கட்ட பொழப்பாக இருக்குது திமுகங்கிறது. சும்மா கூட்டணி, பெரிய கூட்டணி தான், கூட்டணின்னு சொல்லிட்டு கூட்டணிக்குள்ள ஒரு ஒத்துமை வேணும்ல. அவங்க சேர்த்துற கூட்டணியில் தொண்டர்களுக்கு ஒற்றுமை இருக்குமா? அடிக்கடி தான் இருக்கும், ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏடிஎம்கேல என்ன மன வருத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். இனிமே இல்லைங்க, தமாக தான். அது வாசன், ஜிகே வாசன் அவங்க பிஜேபியில் போட்டியிடுறங்கிறத திரு எடப்பாடியார் அவமானப்படுத்துகிற மாதிரி தான். எல்லா கட்சிகளுமே இப்போ எடப்பாடியார் ரெட்டரையில் தான் போட்டியிடுறாங்க. புரிஞ்சுங்களா? பூவை ஜெகன்மூர்த்தி ஆகட்டும், ஜான் பாண்டியன் ஆகட்டும், ஐஜேகே பாரிவேந்தர் அவராகட்டும், எல்லாமே ரெட்டரையில் போட்டிடுறாங்க. ஆனால் இவர் தமாக என்னமோ அவருக்கு 50 லட்சம் தொண்டர்கள் இருக்கிற மாதிரி அவர் பிஜேபியில் தாமரைப்பூடு தான் போட்டிடுவாராம். அவர் என்னமோ டைரக்டாக அங்கே தான் கூட்டணி வச்சாராம். அதனால் அங்கேருந்து தான் போட்டிடுவாராம். இந்த மாதிரி தாங்க தவறை தாவாயாலேயே கட்டுறதுங்கிறது. அடுத்த தேர்தலில் அவங்களை கூட்டு சேர்த்துவாங்களா? சேர்த்துவாங்கிற எண்ணம் வருமா? இதோடு அந்த கட்சி முடிச்சிடணுங்கிற எண்ணம் தானே வரும். இவங்களுக்குள்ள இது தேவையா? தொகுதிக்கு மீறி போனால் ஒரு 100 ஓட்டு 200 ஓட்டு கிடைக்குது. எல்லா தொகுதியும் சத்தியமாக இருக்காது. தமிழ்நாடு முழுக்க சேர்த்துனாவே ஒரு 1 லட்சம் ஓட்டு கிடைக்கலாம். தஞ்சாவூர் சைடில் ஒரு ஜிகே வாசன் கருப்பையா மூப்பனாக இருக்கோம். இப்போ அப்படியே ஒரு அரசியல், சின்ன அரசியலில் ஒரு 1 லட்சம் ஓட்டு கிடைக்கலாம். தமிழ்நாடு முழுக்கும் சேர்த்துனீங்கன்னா அவ்வளோதான் கிடைக்கும். இவங்க என்னமோ பெரிய இது மாதிரி போய் தாமரை அந்த சின்னத்தில் வேறு போட்டிடுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் பார்த்தீங்கன்னா கொங்கு பெல்ட் ஃபுல்லுமே எம்ஜிஆர் காலத்திலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஏடிஎம்கே தான். ரெட்டலைக்கு தான் அவங்க கொங்கு பெல்ட் எப்போவுமே ஆதரவாக இருக்கும். அது என்னமோ புதுசாக வந்தது கிடையாது. ஆனால் அதுக்குள்ளே போய் சொதப்பிட்டார். இப்போ மொடக்குறிச்சி தொகுதியில் பார்த்தீங்கன்னா பிஜேபி கொடுத்துருக்காரு. அது இப்போ மட்டும் இல்லை, போன பீரியடே பிஜேபி தான். திரு சி.கே. சரஸ்வதி அம்மா தான் போட்டிட்டு ஜெயிச்சு சிட்டிங் எம்எல்ஏவும் இருக்கிறாங்க. சரி, ஒரு பீரியடு கொடுத்தீங்க, திருப்பி அதையே கொடுத்தீங்கன்னா இங்கே ரெட்டலை இல்லாமல் போயிடும். இங்கே இருக்கிற ரெட்டலை தொண்டர்கள்லாம் மனசு விட்டுருவாங்க. அதை யோசிக்கணும். கொங்கு பெல்ட்டில் ரெட்டலைக்கு கொடுக்கக்கூடாது. இந்த மன்னிக்கணும், பிஜேபிக்கு தாமரைக்கு சீட்டு ஒதுக்குங்கிறது யோசிச்சு தான் பார்க்கணும். அது தவறு. அது திருப்பூர் மாவட்டம் இருக்கும்போது 11 தொகுதியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே எம்ஜிஆர் காலத்திலிருந்து எடுத்துக்கங்க இன்னைக்கு வரைக்கும் அது ரெட்டலைக்கு கோட்டை தான். அது எப்படி தேவரலாமே ரெட்டலை கோட்டையோ அது மாதிரி எங்கள் கொங்கும் கொங்கு பெல்ட்டும் அதே தான், மதுரையும் அதே தான். அப்படி வச்சிருக்கிற அதுக்குள்ளே போய் சொதப்பிட்டாங்க. அது ஒரு ஃபால்ட் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களாம் விளம்பரத்துக்கு பணம் எல்லாம் இருக்குது. விளம்பரம் தேணும், தொலைக்காட்சியில் விளம்பரம் பார்க்கலாம், எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் விஜய் சொல்லவே வேண்டியதில்லை. விளம்பரத்துக்கெல்லாம் அவர் பேசாத சேனலே இல்லை. அவர் ஒன்றும் விளம்பரத்துக்கெல்லாம் காசு தர வேண்டியதில்லை. அவர் பேசிட்டு தான் தூங்குவாங்க. விஜய் சாப்பிட்டார், விஜய் புறப்பட்டார், விஜய் வந்து விட்டார், விஜய் சாப்பிட்டு விட்டார், விஜய் படுத்து தூங்கி விட்டார், இனி நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற வரைக்கும் பேசுவாங்க. ஏன்னா அவருக்கு விஜய் அப்படியே காசு இல்லாத விளம்பரம். அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அளவு தொலைக்காட்சியினுடைய கெப்பாசிட்டி இருக்குது. எல்லா டிஆர்பி ரேட்டுக்காக பண்ணுறாங்க. விஜய்னு தூக்கி தலையில் வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அது எத்தனை நாளைக்குன்னு தெரியல. அது விரைவில் அதுக்கு ஒரு முடிவு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா விளம்பரம் இல்லாத ஒரு கட்சின்னு பார்த்தீங்கன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அது சீமான் பேசுகிறத எவ்வளோ நேரம் காட்டுவாங்க நினைக்கிறேன். மீறி போனால் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் காட்டுறதே பெருசு. ஒரு 2 குறிப்பிட்ட 2 தொலைக்காட்சியில் காட்டுவாங்க, ஒரு 2 தொலைக்காட்சியில் காட்டுவாங்க, ஒரு 2-3 நிமிஷம் பேசுகிறத காட்டுவாங்க. அவ்வளோதான் அந்த கட்சிக்கான விளம்பரமே. மற்ற ஏடிஎம்கே டிஎம்கேல சொல்ல வேண்டியது ஒரு நாளைக்கு 10-15 தடவை ஸ்டாலின் தான் வர்றாருன்ட்டு ஏகப்பட்ட வேலையெல்லாம் நடந்துகிட்டே விளம்பரம் நடக்க பார்த்துருப்பீங்க. ஏகப்பட்ட விளம்பரம். இப்போ தான் முதல் ஓட்டா ஸ்டாலினுக்கு அப்படின்லாம் வந்துருக்கும். அதே ஆனால் ரெட்டலைக்கும் அவங்களுக்கு தனி சேனலே இருக்குது. அதனால் அவங்களும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. விளம்பரமும் அவர் தொகுதி முழுக்க பிரச்சாரத்துக்கு போகிறதுனால அவரோட எடப்பாடியாருடைய பிரச்சாரத்துக்கு அது நல்லா விளம்பரப்படுத்துகிறாங்க. எல்லா தொலைக்காட்சியிலையுமே அந்த அளவுக்கு நிறைய டைம் கொடுக்குறாங்க. அவர் பேசுகிறத காட்டுறாங்க, நிறைய இடங்கள்ல பேசுகிறத காட்டுறாங்க. இப்போது பார்க்க போனால் நாம் தமிழர் தொலைக்காட்சி, நாம் தமிழருக்குன்னு தொலைக்காட்சி எதுவும் இல்லை. அவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு பலம் எதுனா முகநூல் பக்கம்தான். இந்த ஐடி விங்கு தான் அவருக்கான ஒரே ஒரு பவர். அதை வச்சு தான் அவங்க பண்ணுறாங்க. சிந்திச்சு பார்க்கணும். வேட்பாளர்களுடைய திறமையெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். இப்போ ஒன்றும் வேண்டாங்க, ஏடிஎம்கேவே ஆகட்டும், டிஎம்கேலாம் பலந்துன்னு கொட்ட போட்டாளுங்க. ஏடிஎம்கேவே ஆகட்டும், அது இந்த தற்கொலை விஜய் அவங்க ஆகட்டும், நாம் தமிழர் ஆகட்டும், 3 பேருக்கு வேட்பாளர் டீம் மைக்கு கொடுத்து கேள்வி கேட்டு பாருங்க யார் பதிலோட சிறப்பாக இருக்குதுன்னு. அந்த தொகுதி பற்றியோ அல்லது தமிழ்நாட்டை பற்றியோ கேட்டு பாருங்க.
தெளிவாக பதில் சொல்லுவான். நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற வேட்பாளர் அழகாக பதில் சொல்லுவாங்க. தற்குறி சொல்ல வேண்டியதில்லை, அதை தற்குறிய பேர். நம்ம ஒரு கேள்வி கேட்டால் அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க. பிஜேபி மாதிரி. பிஜேபியில் தெரியுமில்லைங்க, இப்போ டிபேட்லாம் பார்த்துருப்பீங்க ஆரம்ப காலத்தில் இருந்து. திருப்பதி நாராயணன், அந்த இன்னும் 2-3 பேர் இருப்பாங்க, ராகவன், கேடி ராகவன், இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும்போது பூரா பிராமின்ஸ் தான் வந்திருப்பாங்க. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க பாருங்க. அப்படி இருக்கும், அப்படி துல்லியமாக இருக்கும். அந்த மாதிரி தான் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொள்கை அளவில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழருடைய ஒரு கொள்கை கோட்பாடு கொண்ட ஒரு கட்சியாக பார்க்கலாம். எம்ஜிஆர் காலத்தில் வந்து ஏழைகளின் கட்சி, பொன்மன செல்வன் அப்படிங்கிற ஒரு இதே இருந்தது, பிராண்டு முத்திரகுத்தப்பட்டது. கருணாநிதினா கருமி கஞ்சன் இருந்தது, எம்ஜிஆர்னா வள்ளல்னு இருந்தது. அது ஒரு அவங்க அவங்க ஒரு கோட்பாடாகவே இருந்தாங்க. அது மாதிரி நடந்தார், எம்ஜிஆரும் நடந்தார், இல்லைன்னு சொல்ல. கருணாநிதி வந்தால் பஞ்சமும் வந்துடும், அது மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு கொள்கை கோட்பாடுன்னு கொண்ட கட்சின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடியாருக்குலாம் என்ன பெருசாக ஒன்றும் கொள்கை கோட்பாடெல்லாம் தெரியாது. அது இருக்கிறவங்களுக்கு இப்போ சி.வி. சண்முகம் இப்போ கொடுத்துருக்கிற அத்தனை மந்திரிகளுக்கு போய் கேட்பாருங்க. பெரிய அளவில் வந்து அவங்களுக்கெல்லாம் நாலேஜ் இருக்காது. தமிழ்நாட்டை பற்றியோ, இந்திய அரசியல் பற்றியோ, உலக அரசியல் பற்றியோ இருக்காது. ஆனால் திமுக எல்லாம் பார்த்தீங்கன்னா ராசா அவங்கெல்லாம் நல்லாவே அரசியல் அரசியல் ஞானினே சொல்லலாம். அவங்கள அது எதிராக நம்ம இருந்தாலுமே அவங்களோட திறமையை குறைச்சி மதிப்பிட முடியாது. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள், அவங்களுடைய அரசியல் தத்துவார்த்தம் அதுவும் வேற. அது ஒரு அரசியல், திருமாவளவன்ல நல்ல ஒரு அரசியல் கொள்கை கொண்ட ஒரு ஆள் தான். நமக்கு பிடிக்கல. இப்போ திமுகவுக்கு முட்டு கொடுத்து அந்த கொள்கையிலிருந்து விலகிட்டாங்க. இப்போ கொள்கையே அவங்க இல்லை. ஆனால் பேசக்கூடிய ஒரு கொள்கைகள் தத்துவார்த்தமானதெல்லாம் அதெல்லாம் ஒத்துக்கணும். அவங்க வந்து எதிர்கட்சியெல்லாம் எதிர்பக்கம் போகலாம். திமுகவுக்கு முட்டு கொடுத்து குமிஞ்சு முடிச்சந்தில் போய் நல்லா முட்டி நின்றுக்கிட்டாங்க. வெளியே எடுக்க முடியல திருமாவளவனால். சிக்கிக்கிட்ட நல்லா வசமாக சிக்கிக்கிட்டாப்புல. சரி, அதை விட்டுங்க போகட்டும். இப்போ நாம் தமிழர் ஒன்று தான் இன்னைக்கு தெளிவாக இருக்கிற கட்சி. கமலஹாசன்லாம் எல்லாம் அழிஞ்சு போயாச்சு. இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று மறந்துட்டேன். பாமக வந்து மருத்துவர் ராமதாஸ் ஐயா இருக்கும்போது விவசாயிகளுக்குன்னு ஒரு பட்ஜெட் போட்ட ஒரு இயக்கம், ஒரு கட்சின்னா அது பாமக தான். அதை வந்து மறுக்க முடியாது. அதே மாதிரி இந்த 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தது அன்புமணி தான், கலைஞர்லாம் கிடையாது. அன்புமணி தான் அதை கொண்டு வந்தார். அதையும் அது மறுக்க முடியாது. இந்தியா ஃபுல்லுமே இன்னைக்கு அதனுடைய சேவைகள் எப்படின்னு நமக்கு தெரியும். ஒரு பட்டி தொட்டிக்கு ஏதாவது பிரச்சனை 108 அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பின்னணியில் இருக்கிறது அன்புமணி தான். ஆனால் அன்புமணி யாரும் சொல்ல மாட்டாங்க, அது கலைஞர் கருணாநிதின்ட்டுருவாங்க. அப்படி ஒரு பேரை டப்பாக விட்டு வாங்கிட்டாங்க அவங்க. அன்புமணிக்கு அதில் அரசியல் பண்ண தெரியல. அந்த மாதிரி இருக்குது. பாமக வந்து ஒரு கொள்கை கட்சி தான். ஆனால் அது இரண்டாக பிரிஞ்சு என்ன பண்ணுறது, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் அப்படி ஆகி கிடக்குது. ஒன்றும் பண்ணுறது இல்லை. இப்போதைக்கு நாம் தமிழருங்கிற அந்த ஒரு இயக்கம் ஒன்று தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அது கொள்கை கோட்பாடோடு இருக்குது. ஆனால் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குங்கிறத வர தேர்தலில் பார்க்கலாம். போன தடவை 8% இருந்தது. இப்போ ஒரு 10-15% கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு. கிடைக்கலாம் அல்லது கிடைக்காம போகலாம். கிடைக்கணும். ஒரு நாம் தமிழன், நான் தமிழ், ஆமாம் நான் தமிழன் தான். கொள்கை கோட்பாடெல்லாம் அதெல்லாம் எடுத்து பார்த்தா அதுதான் ஓட்டு போடணும். வேற கட்சி அப்படி ஒரு கொள்கை கோட்பாடோடு இல்லை. தமிழனுக்காக பேசுகிற கட்சி எதுனான்னு பார்த்தீங்கன்னா அது நாம் தமிழர் தான். தமிழனுக்காக பேசுறது. மற்றதெல்லாம் மற்ற பிரச்சனைக்கெல்லாம் வாய் மூடிடுவாங்க. காவிரி பிரச்சனையாகட்டும், ஸ்டெர்லைட் பிரச்சனை, எல்லா பதிலும் அப்படி போயிடுவாங்க. அதுதான் உண்மை. எல்லாத்தையும் எதிர்த்து பேசுகிற போர் குணம் கொண்டது எதனால நாம் தமிழர் தான். அது எளிய மக்களுக்கு புரிஞ்சுக்க முடியல. அவங்க அந்த கட்சியே எளிய மக்களுக்கானதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்த்துற அளவுக்கு இவங்ககிட்ட வசதி வாய்ப்புகள் இல்லை, எந்த சாதனமும் கிடையாது. இருக்கிறதுலையே ஃப்ரீயாக போய் சேர்றது வந்து யாரும் பார்த்தீங்கன்னா தற்கூரி விஜய் தான். தினமும் இலவச விளம்பரம், அது ஒன்றும் சொல்லவே வேண்டியதில்லை. இன்னும் எலெக்ஷன் முடிவுகளுக்குள்ளே என்னென்னலாம் நடக்குதோ எல்லாம் ஃப்ரீயாகவே வரும். எல்லா தொலைக்காட்சியிலையும் விஜய் வந்து காலையிலேருந்து இரவு வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஏதாவது ஒரு செய்தி வந்துக்கிட்டே தான் இருக்கும். விஜய் வந்து செய்தி கொடுக்குறதில்ல, இவங்களாவே வாலண்டரியாக போய் தொலைக்காட்சி நிறுவனம் வாலண்டரியாக போய் செய்தி எடுத்துக்குவாங்க. ஏன்னா அவங்களுடைய தொலைக்காட்சிக்கு ஒரு மெரிட்டு, பார்வையாளர் அதிகமாக கிடைக்கணும், டிஆர்பி ரேட்டு கிடைக்கணும் சொல்ல அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாலினா அல்லது எடப்பாடியாரா அப்படி தான் பார்க்கணும். ஆனால் ஸ்டாலின் விட்டுவாப்புல பீலா, டிஎம்கேவா டெல்லியா அப்படின்னு. டெல்லினா கூனி குருவி படுத்துக்குவாப்புல ஸ்டாலின். களத்தில் மோதுறது பார்த்தீங்கன்னா 3 கட்சி தாங்க. அதிமுக, திமுக, நாம் தமிழர் 3 தான். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் சண்டை. எனக்கும் உனக்கும் தான் சண்டை வா அப்படின்னு சொல்லி களத்தில் சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது. 3ஆவது இடத்துல நாம் தமிழர் இருக்குது. 23ஆம் தேதி அதுக்கான விடை கிடைச்சிடும். பார்க்கலாங்களா? மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் நல்ல ஒரு செய்தியோடு வந்து
உங்களை சந்திக்கிறேன். நாம் தமிழரை ஒரு மனசில் வச்சு நீங்கள் செயல்படுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.